எண்ணும் எழுத்தும். வகுப்பு 5 பாடம் 3 காற்று. ஆசிரியர் கையேட்டில் 3வது கட்டகமாக காற்று உள்ளது. இக்கட்டகத்தில் 3 நாட்களுக்கான செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டகத்தின் தொடக்கத்தில் ஆகா அறிவியல் பகுதியில் மாணவர்களே செய்து பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. உரிய இடங்களில் பதாகைகளை உயர்த்தி காட்டி சோதனையை செய்யணும். செயல்பாட்டினை செய்யும்போது தெளிந்த சுண்ணாம்பு நீர் எப்படி கிடைக்கும்? உறிஞ்சு குழலை வைத்து ஊதும்போது தெளிந்த சுண்ணாம்பு நீரில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது, ஏன் போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். சரியாக பதிலளித்த மற்றும் முயற்சித்த மாணவர்களை பாராட்டணும். பின்னர் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடானது தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றியது என்று விளக்கணும். மேலும் வீட்டின் சுவற்றிற்கு வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கும்போது ஈரமான நிலையிலும் காய்ந்த பின்பும் சுண்ணாம்பின் நிறத்தில் ஏற்படும் மாற்றத்தை பெரியவர்களிடம் கேட்டு வர சொல்லணும். செயல்பாடு 8 அறிவோம் காற்றின் பயனை. ஆசிரியர் மாணவர்களிடம் விமானத்தில் ஏதேனும் இயந்திர கோளாறு ஏற்பட்டால் நாம் எவ்வாறு தப்பிக்க இயலும் என கேட்டு பாராசூட் என பதிலளிக்கும் வரை சிறு சிறு வினாக்களை கேட்க வேண்டும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் நாமே ஒரு பாராசூட் செய்யலாமா எனவும் கேட்டு மாணவர்களை 2 அல்லது 3 குழுக்களாக பிரித்து காணொளியில் தரப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி பாராசூட்டை செய்ய சொல்லணும். பாராசூட் தயாரானதும் மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அழைத்துச் சென்று பாராசூட்டை மேல் நோக்கி எரிய சொல்லணும். கைக்குட்டையாலான பாராசூட் கீழே இறங்குவதை உற்றுநோக்கச் செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். சரியாக பதிலளித்த அல்லது பதிலளிக்க முயற்சித்த மாணவர்களை பாராட்டணும். நீங்கள் கூறிய பதில் சரியானதா என்பதை பார்க்கலாமா என கேட்டு விரைவு துலங்கல் குறியீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை பார்க்க சொல்லணும். பின்னர் மாணவர்களைக் கொண்டே காற்றின் பயன்களை தொகுத்து கூற சொல்லணும். அடுத்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கேட்கப்பட்ட வினாவினை கேட்டு விடையை கண்டறிந்து வர சொல்லணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும். இறுதியாக செயல்பாடு 9க்குரிய முன்தயாரிப்பினை தயார் செய்து வைக்கணும். செயல்பாடு 9 காற்று மாசுபாட்டிற்கான காரணத்தை அறிவேன். இந்த செயல்பாட்டை தொடங்கும் முன் ஆசிரியர் முந்தைய பாடவேளையின் போது மாணவர் சிந்தனைக்கு பகுதியில் கேட்ட வினாவிற்கான விடையினை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் ஆசிரியர் கடந்த ஆண்டு படித்த காற்று மாசுபாடு பற்றி நினைவுகூரும் விதமாக ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். கலந்துரையாடலுக்கு பின்னர் காற்று மாசுபாட்டிற்கான காரணத்தை அறிவோமா என கூறி மாணவர்களை மேசையைச் சுற்றி அரைவட்ட வடிவில் நிற்க சொல்லணும். பின்னர் முன் தயாரிப்பில் மாணவர்கள் தயாரித்து வச்சிருந்த 2 கண்ணாடி குவளைகளையும் மேசையின் மீது வைத்து உற்றுநோக்க செய்து ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின்னர் நீருள்ள குவளையில் உள்ள இலையில மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை எனவும் வினிகரில் உள்ள அமிலத்தின் செயல்பாட்டினால் இலை பச்சையத்தை இழந்து மஞ்சள் நிறமாகிறது எனவும் விளக்கணும். இதைப்போன்றே காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் அமில மழையால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கூறி மேலும் காற்று மாசுபாட்டிற்கான காரணங்களையும் அதனால ஏற்படும் விளைவுகளையும் அறிந்து கொள்ளலாமா என கேட்டு விரைவு துலங்கல் குறியீட்டில் தரப்பட்டுள்ள காணொளியை பார்க்க செய்யணும். பின் மாணவர்களைக் கொண்டே அவற்றை தொகுத்து கூற செய்யணும். தேவை ஏற்பட்டால் மீண்டும் காணொளியை காண செய்யணும். தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் உள்ள வினாவை மாணவர்களிடம் கேட்டு அதற்கான விடையை அறிந்து வர சொல்லணும். பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். செயல்பாடு 10 சுவாசம் சிறக்க மாசை குறைப்பேன். செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பு முந்தைய நாள் பாடவேளை இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியிலிருந்து கேள்விக்கான விடைகளை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். பின்பு ஆசிரியர் மாணவர்களை கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு காற்றின் மூலம் பரவும் நோய்களை பற்றி கலந்துரையாடணும். காற்றின் மூலம் பரவும் நோய்களை
கியூஆர் கோடில் உள்ள காணொளியை மாணவர்களுக்கு காட்டணும். பின்பு காற்றின் மூலம் பரவும் நோய்களை பற்றி கலந்துரையாடி ஒவ்வொரு மாணவனும் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் வழங்க சொல்ல வேண்டும். தொடர்ந்து மாணவர்களை 4 அல்லது 8 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து சுவாசம் சிரக்க மாசை குறைப்பேன் விளையாட்டு அட்டையை தரையில் வைத்து அதனைச் சுற்றி மாணவர்களை அமர சொல்ல வேண்டும். அட்டையின் நடுவே ஒரு பெட்டியில் தேவையான எண்ணிக்கையில் பணத்தாளை வைத்து விளையாட்டுக்கான விதிமுறைகளை விளக்கி கூற வேண்டும். விளையாட்டின் முடிவுல அதிக பணத்தாள்களை வைத்திருக்கும் குழுவை வெற்றி பெற்றவர்களாக அறிவித்து பாராட்ட வேண்டும். தொடர்ந்து மாணவர்களிடம் பணத்தாள்களை பெற்ற இடங்களையும் பணத்தாள்களை இழந்த இடங்களையும் அதற்கான காரணங்களையும் கூற செய்து அனைத்து அட்டைகளையும் வாசித்து முடிக்கும் வரை விளையாட்டை தொடர செய்ய வேண்டும். அதன் பின்னர் மாணவர்களிடம் விளையாட்டு தொடர்பான கேள்விகளை கேட்டு காற்றின் மூலம் பரவும் நோய்களையும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகளையும் மாணவர்களைக் கொண்டு தொகுத்து கூற செய்ய வேண்டும். பின்னர் தேடி திரட்டுவேன் பகுதியில் கேட்கப்பட்ட தகவல்களை பயிற்சி நூலில் உள்ள அட்டவணையில் நிரப்பி வர சொல்லணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும். இத்துடன் இந்த 3ஆம் பருவத்தில் உள்ள அனைத்து கட்டகங்களும் நிறைவடைந்தன. ஆசிரியர் கையேட்டில் உள்ள வழிகாட்டுதல்களையும் இக்காணொளியில் தரப்பட்டுள்ளவற்றையும் பின்பற்றி மாணவர்களிடம் கற்றல் விளைவுகள் ஏற்படும் விதமாக செயல்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு செல்ல ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.